காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். ஜபமலையின் உச்சியில் பரிபூரண ஆனந்தமும் என் பிரசன்னத்தின் மகிமையும் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன் சேராபீன்கள் பாடும் பாட்டு உன் உள்ளத்திலும் செவியிலும் தொனிக்கிறது. நீ மெய்மறந்து என்னை துதிக்கிறாய். எவ்வளவு இனிமையான நேரம்! எந்த விலை கொடுத்தும் எவரிடமிருந்தும் வாங்க முடியாத சமாதானம் உன் இல்லத்தில் பெருக்கெடுத்து ஓடுகின்ற அனுபவத்தை பெறுகிறாய். மகனே, மகளே, மலையடிவாரத்தில் மக்கள் கூட்டம் பாவ இருளிலும் அறியாமையிலும் வழி அறியாது தடுமாறி அலையும் காட்சி உன் கண்களில் படட்டும். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. என்னை அறியாத உலகம் இருளில் கிடந்து தத்தளிக்கிறதே. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. எழுந்திரு, ராத்திரியில் முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. என் சித்தம் அறிந்து செயல்படு. உன் கரத்தில் உள்ள என் வெளிச்சம் இருளில் பிரகாசிக்கட்டும். விலையேற பெற்ற குற்றமில்லாத என் பரிசுத்த இரத்தம் நீ வாழும் பூமியை புதிதாக்கியது. ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்டு என் அண்டை வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாசகம் அதில் எழுதப்பட்டுள்ளது. என் மனதுருக்கத்தின் சத்தம் உலகெங்கும் தொனிக்கிறது. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பயத்திலேயே வாழும் பல கோடி மனிதருக்கும் என் வீட்டில் இடம் உண்டு. அவர்களை தேடி கொண்டு போ, ஜெபி அல்லது அனுப்பு. ஆதார வசனம்: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10.